Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.2ல உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f of y equal to 6y minus 3y square plus 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் நமக்கு கீழே நிறைய சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y equal to 1 எனில்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் இங்கே கொடுத்துருக்கிற f of yல நம்ம yக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது, அதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். y equal to 1 எனில் கொடுத்துருக்கிற f of y நான் எடுத்து எழுதுகிறேன். f of y equal to 6y minus 3y square plus 3. ஓகேவா? இதில் yக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா 1ன்னு போட போகிறோம். அப்போ f of 1 equal to 6 என்று yக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணலாம். மைனஸ் 3 என்று yக்கு பதிலாக 1 the whole square plus 3. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 6ஐயும் 1ஐயும் பெருக்குனா 6. அடுத்தால இங்கே மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1. சரியா? 1 2 தடவை போட்டு பெருக்கணும். 1 1 3 3. அடுத்தால ப்ளஸ் 3. இப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் 3 மைனஸ் 3 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோன்னா எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு நமக்கு 6. ஓகேவா? இதில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு -1 எண்ணில்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் ஒய்யை நம்ம எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ இதில் ஒய் இருக்கிற இடத்துல நம்ம இந்த -1 அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். எஃப் ஆஃப் ஒய் இருக்கிற இடத்துல -1 போட்டுடலாம். ஈக்குவல் டு 6 என்று ஒய் இருக்கிற இடத்துல -1 மைனஸ் 3 என்று ஒய் இருக்கிற இடத்துல -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் பெருக்கும்போது வெவ்வேறு அடையாளமாக இருந்தால் மைனஸ் வரும். ஓகேவா? அப்போ மைனஸ் 6 6. அடுத்தால இங்கே பாருங்கள் -1 தான் ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? -1 2 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் வந்துடும். 1 1. அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -3 × 1 என்ன வந்துடும்? -3ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? +3 இருக்குது. அதை நம்ம எழுதிடலாம். +3 -3 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு மதிப்பு என்ன கிடைக்குது? -6ன்னு கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் -1ஓட மதிப்பு என்னது? -6. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே இதில் தேர்ட் சப்ஸ்டியூஷன் y ஈக்குவல் டு 0 எண்ணில்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள அந்த எஃப் ஆஃப் ஒய்யை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். f of y equal to 6y minus 3y square plus 3. ஓகேவா? இதில் நம்ம yக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ f of 0 equal to 6 என்று yக்கு பதிலாக 0 மைனஸ் 3 என்று yக்கு பதிலாக 0 the whole square plus 3. ஓகேவா? ஈக்குவல் டு 0 கொண்டு எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான். அதே மாதிரி 0 கொண்டு எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான். இங்கே +3 இருக்குது. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் 0ஓட மதிப்பு நமக்கு என்னது? 3. இதே மாதிரி ஒய்க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அவங்க கொடுத்துருக்குற அந்த பல்லுறுப்புக்கோவையில் நம்ம ஒய்க்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய மதிப்பு கிடைச்சிரும். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.